என் விளக்கம் ரத்தினாபுரியை பரிவாரம் செய்து வரக்கூடிய ரத்தினாபுரியை பரிவாரம் செய்து வரக்கூடிய வாதாபி இடதாபி இருக்கிறார்கள். உழவாளியாகவும் யோகர்னாகவும் இருக்கக்கூடிய வேக்கரன் என்று தெரிந்து கொண்டையா சிரசில் எரிக்கக்கூடிய மணிமகடமாகப்பட்டதும் கச்சையாக வெறித்து கட்டி எவ்வளவாக இருக்கிறது. அருமையாக இருக்கிறது. வெள்ளி தடி பிடித்து வெள்ளி தடியானது நெறியுடன் பிடித்துக் கொண்டு வரும்போது வண்ணமாக இருக்கிறது. அதுவும் தவிர இன்றைய தினத்தில் அரசராகப்பட்ட வாதாபி அழைத்திருக்கிறார். கண்டுகொள்ளலாமா? என் பாதத்தை ஆதாரமாக பணிந்தபடினால் என்றென்றைக்கும் உன்னுடைய தந்திரமிக்க உணவு பார்க்கக்கூடியவன் அல்லவா? இதோடு
உனக்கு எத்தனை இடுவது நான் என்ன வேலை செய்வேன் என்று கேட்கிறார். அடே வேலைக்காரா, அட வடதீசை சென்று நெய்யும் சென்று அவர்களுடைய படையும் பலத்தையும் எவ்விதமான தம்பி வந்திருப்பவன் எப்படிப்பட்டவன் என்று அறிய வேண்டும். உடனடியாக புறப்பட்டு ஓடி புறப்படு சீக்கிரம். கொஞ்சம் அமைதியா இருக்குண்ணா. தம்பி கூப்பிடுறாங்க தாத்தாவா. ஐயா கேக்குது ஐயா. டிவிக்கு போகுது ஐயா. அது கொஞ்சம் அமைதியா இருங்க.
அதாவது விவரணமாக இருக்கு பனி மகுடமானதும் மார்பில் இருக்கும் பதக்கமானதும் காலில் இருக்கும் சண்டையானதும் செவ்வானமாக இருக்கும் என் பாதத்தை நீ ஆதாரமாக சேவித்தபடினா என்றென்றைக்கும் நீடோடி காலம் வாழ கடவுள் எழுந்துமா தந்தை உன்னை
நோக்கி பேசுப்பா. ராஜா என்னை எண்ணி எப்படி கண்மணி நீலகண்டா? பாதுகாத்துக் கொண்டிருந்தேன். அப்போது என்னை பார்த்தவுடன் ஓடி ஓடினான். என்ன என்று கேட்டால் பாலாவி வேவுக்காரனாம். நம் பழைய வேவுக்காரனாம். கண்மணி நீலகண்டா, கண்மணி நீலகண்டா, கண்மணி நீலகண்டா, இவனை கட்டும் பாசத்தை விடுவா நீயும் வாலிபா வேவுக்காரா வாதாவி முன்னே சென்று மகனே கண்மணி நீலகண்டா, உடனடியாக முதலிலே இவனை கட்டும் வர்ண பாசத்தை நீ விடுவிப்பாயாக. விடுவித்து விழுந்து போகட்டும். விட்டவன் இருக்க அப்பையை நாம் தொந்தரவு செய்ய வேண்டும். கேளும் வேவுக்காரா, நான் சொல்வதை கேள். எழுந்துரு, எழுந்துரு. நான் சொல்வதை தரமாக கேட்டுக்கொள். நீயோ அந்த வாதாபியிடம் சென்று நான் சொன்னதாக எடுத்து தெளிவுற உரைக்க வேண்டும். அது என்னவென்றால், தேவர்களை சிறைவிடுத்து என்னுடன் நட்புறவு பாராட்டினார். எனது குலதெய்வமாகிய காமாட்சியம்மன் பாதம் பணிந்து என்னுடன் நட்புறவு பாராட்டினார். இன்னும் சில காலம் அந்த ரத்னாகிரி பட்டணத்தை கற்ப கோடி காலம் ஆடலாம். இல்லை என்றால் அவன் பூண்டோடு அவன் அரக்கப்படைகள் அழிவது நிச்சயம் என்று நான் சொன்னதாக என்று சொல்ல வேண்டும். புரிந்ததா? சென்று வா. செல்வதற்கு முன்பதாக என் அரண்மனை சென்று கண்மணி நீலகண்டா இவனை அழைத்து சென்று நம் அரண்மனை ராஜபேட்டையில் இவனுக்கு நன்றாக உணவளித்து உபசரித்து அனுப்பி வைப்பாயாக. அப்படியே ஆகட்டும் தந்தை. மங்களம் உண்டாகட்டும்.
என்ன நடந்தது, அங்கே அவனுடைய படைகள் எப்படி இருக்கிறது, எப்படிப்பட்டவன், எவ்வளவு வல்லம் சேனை வைத்திருக்கிறான் என்று சீக்கிரமாக எனக்கு உரைக்கு செய்ய வேண்டும். மகாராஜனுடைய சேனைகளை கண்டிருக்கும் போது வன்னிய மகாராஜனின் மூத்த மகனாகிய நீலகண்டன் வர்ணபந்தத்தில் கட்டி அவன் தந்தை முன்னே எடுத்து சென்றான். வன்னிய மகாராஜன் என்னை விழித்து தங்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல சொன்னார். அது என்னவென்றால் சிறையில் இருக்கும் தேவர்களை விழித்து என்ன வார்த்தை தெரிவித்தாய்? காமாட்சியம்மன் பாதத்தில் பணிந்தான். இன்னும் சில காலம் நீங்கள் வாழ்வீர்களா? இல்லை என்றால் அழிவது நிச்சயம் என்று வன்னிய மகாராஜன் எனக்கு தூதுவனாக சென்றால் அவனை மகாராஜா நம்மோட சோறு வாங்கிட்டு அவரு போய் மகாராஜா இருந்த மத்தியா அங்க ஒரு சோறு வாங்கி ஒரு வேளை சோறு போட்டு போறாங்களா அதான் அவன் ஜெபம் பண்றான். மந்திரிமார்களே அகட்டோ நல்ல எப்படி ராமோ அவன் அவ்வளவு திமிர் கொண்டு ஆங்காரம் கொண்டு வந்து விட்டான். அவனை அழிக்காமல் விடக்கூடாது. நமது படைகள் எல்லாம் புறப்படுவதை சொல்ல வேண்டும். அஷ்டதிக்கு எனது கோதேவமாகிய அஷ்டதிக்கு மகாகாலிக்கு பூஜை செய்ய வேண்டும். எப்படி என்றால் நரபலி கொடுத்து அந்த சராசரம் ஒடுங்கும்படியாக அதன்படி இடிமுரசு பேரிகை முழங்க வேண்டும். உடனடியாக புறப்படு, அழைத்து வா.
எப்படி தாயே? அவன் இஷ்டக்குல தெய்வமாகிய அஷ்டமகாலிக்கு நரபலி கொடுத்து உனக்கு இந்த சிங்க வாகனத்தில் ஏறி இந்த ரத்னாபுரி பட்டணத்தை ஆகாய மார்க்கமாக உனக்கு காட்டி வருகிறேன். அப்படியே ஆகட்டும் தாயே. அந்த சப்தம் அதில் சுழ ரத்னாகிரிபுரம் தாயே, எங்கள் தாயே. அது எத்தனை யோசனை எனக்கு அறிய சொல்லணும் எங்கள் தாயே. தாயே, இதோ பார்த்தனையா இந்த ரத்னாகிரி பட்டணம் எத்தனை யோசனை பரப்பளவு கொண்டது தாயே. எப்படி தாயே? 1,00,000 சதுரடி பரப்புள்ளதாக தாயே, அதோ பாத்துக்கையா அந்த சூரியன் போலவே அதோ பாத்திரையா சூரியன் பிரகாசிக்கிற போல் சூரியனானது அதிகாலையில் உதித்து வந்தால் எவ்வண்ணமாக பிரகாசிக்குமோ அவ்வண்ணமாக தெரிகிறது. அது என்ன தாயே? தாயே, அதோ பாத்தீங்கன்னா அந்த நட்சத்திரம் போல நாட்டம் அதுவே தாயே, தாயே. அந்த நட்சத்திரம் போல நாட்டம் அதுவே தாயே, தாயே. அந்த துண்டல் போடும் எனக்கு அறிய நீயே ஏனும் தாயே. அதோ பாத்திரையா வாதா தாயே, நட்சத்திரமானது எப்படி இருக்குமோ ஒழிக்கும்படி செய்தால் கண்டால் அது எவ்வண்ணமாக இருக்குமோ அவ்வண்ணமாக நட்சத்திரங்கள் ஜொலிக்கிறது. அது என்ன தாயே? எப்படி தாயே? அப்படியா தாயே? இதோ பாத்தினையா அட டிக்கெட் கோபுரம் அந்த டிக்கெட் கோபுரம் தெரியுது. அது என்ன தாயே?
நாளும் வசித்துக் கொண்டிருக்கிறார். தாயே, அதோ பாத்தனையா கண்களுக்கு எட்டிய தூரம் கோபுர கலசங்களாக தெரிகிறது. கண்களை கூட்டுகிறது. அது என்ன தாயே? கண்மணி அஷ்டத்துக்கு ஏழுமணி மகாராஜா அந்த வாதாபி வணங்கக்கூடிய அவனுடைய குலதெய்வமான காளியை அந்த கோபுரமானது அவனுடைய இஷ்டமா காளிக்கு கட்டி வைத்திருக்கிறார். அப்படியா தாயே? ஆமா. கண்மணி தாயே, அந்த வாதாபியானவன் ஆ, நடக்க போகும் யுத்தத்தில் ஆ, வெற்றி பெற வேண்டும் என்று ஆ, வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அண்ணனுடைய ஆ. கிருஷ்ணமகாலிக்கு நரபலி கொடுத்து அவனோ நரபலி கொடுத்திருக்கின்றான். அவன் நீயோ ஆ, என்னையே துர்க்கையாக நினைத்து ஆ. எனக்கு கஜபலியை கொடுத்து கஜபலி கொடுத்தாயால் கொடுத்து லாபம் நடக்க போகும் யுத்தத்திற்கு நீயே வெற்றி பெறுவாய் கண்மணி. அப்படியே ஆகட்டும் தாயே. தங்களை கட்டளை பிரகாரமே செய்கிறேன். தாயே, இதோ தாங்கள் கட்டளை பிரகாரமே அனைத்து பூஜைகளும் நடைபெற தயாராக இருக்கிறது. செய்யலாமா தாயே? ஆகட்டும் கண்மணி. ரொம்ப தரேன். சிங்கார விதமும் காட்டி சேனை மத்தியில் இறங்கி சங்கர ருத்ரகாரி தலைமை பூஜை செய்தே அங்காமல் காரமர மத கஜ பல நிறுத்தி அங்காம மூணு பேர் அரும்பேரி குரு நேரே. தாயே, தாயே லோகமாதா, இதோ நடக்க போகும் பூஜையில் நடக்க போகும் போர் யுத்தத்தில் என தரப்பிலிருந்து எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் மந்திரிமார்களுக்கும் என் சேனைகளுக்கும் யாரோ ஒரு குறையும் வராமல் துணையாக பக்க துணையாக இருந்து காத்தருள வேண்டும். உன்னையே குலதெய்வமாக நிறுத்தி இதோ பூஜை செய்கிறேன். இந்த பூஜையை ஏற்றுக்கொண்டு என் குலத்தில் யாரோ ஒரு துன்பமும் வராமல் காக்க வேண்டும் தாயே. அடி